ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கொடைக்கானல் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் இருக்க சைட் சீயிங் வந்து நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேஸ் போயிருந்தோம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நாங்கள் போயிருந்தோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். அதாவது தாமஸ் மோயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இங்கேருந்து மூணாருக்கு வந்து ரோடு வந்து அமைச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த இடத்துக்கு வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அவரோட பேர் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட் பார்க்கவே முடியல, ஏன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருந்தது, எதுவுமே தெரியல. ஸோ அங்கே வந்து சும்மா அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு பைன் ஃபாரஸ்ட். இந்த பிளேஸில் வந்து நிறைய வந்து பைன் ட்ரீஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 மரம் கிட்டே இருக்குது, அப்படின்ற காடுகள் கிட்டே இருக்குது அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பைன் காடுகள் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் ஃபோன் நல்லா கிளாரிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அங்கேயே வந்து ஃபோட்டோகிராஃபர் கூட இருக்காங்க. நீங்கள் வந்து வேணும்னா எடுத்துக்கலாம், எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா குரங்கு வந்து அதிகமாக இருந்தது. ஸோ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து இந்த இடத்துல ஏதாவது சைட் சீயிங் போய் பார்க்குறீங்களா அந்த பிளேஸில் வந்து அவாய்ட் பண்ணிங்க சாப்பிட்றது. ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் ரைட் கூட இருக்குது. உங்களுக்கு ஹார்ஸ் ரைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே போகலாம். நாங்கள் வந்து இங்கே போகல, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து மன்னவனூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குணா கேவ் தான் வந்து போயிருந்தோம். ஸோ கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் வச்சுருந்தாங்க. அதை போய் பிடுங்கிட்டு மேலே போய் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தது. அது நிறைய பேர் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து மிஸ்ட்டு வந்து அழகாக அந்த ட்ரீஸ்க்கு மேலே இருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு வந்து முன்னாடி இருந்த கூட்டத்தை விட இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது யார் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா டிரைவர் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை, பட் வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இதில் இந்த குணா கேவில் இருக்க அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸ் தான். இந்த ட்ரீ வந்து அழகாக வந்து அந்த ஃபுல்லாக வந்து படர்ந்து இருந்திருக்கும் அதோட வேர்லாம். அந்த வேர்கிட்ட வந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அங்கே நிறைய வந்து கூட்டமாக கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. நீங்கள் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கால வந்து கரெக்டாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. அந்த படத்தில் வர சீன் இங்கே தானே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மேலே வந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க, ஏன்னா இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாக வந்து வேராக தான் இருந்தது. அப்புறம் கல்லாக அங்கங்கே இருக்குது. ஸோ நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீழே பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கனாலும் பார்த்து வந்து கூப்பிட்டு போங்க. ஸோ மேலேயும் ஃபுல்லாக வந்து கல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட் போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் வந்து இறங்கலாம் முடியாது அந்த படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ நல்ல ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இது வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த கதவு கிட்ட வந்து எல்லாருமே வந்து சுபாஷ்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்பி மாதிரி போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது, எப்படி நிற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளேஸில் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
கொஞ்சம் அந்த எங்கேயுமே பார்த்திங்கன்னா எங்களால் வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்கவே முடியல. ஸோ ஏன்னா வந்து ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுது கொஞ்சம் அப்படியே. இதுக்கே நாங்கள் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். 9 o'clockலாம் வந்து ரூம் விட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்பயுமே எங்களால் வந்து பார்க்க முடியல. இந்த குணா கேவ் நாங்கள் போன கரெக்டாக வந்து நாங்கள் போன டைம் தான் வந்து கரெக்ட் டைம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிளேஸில் இருந்து அடுத்து ஒரு 2 ஸ்பாட் போனதுக்கப்புறம் இங்கே செம்ம மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. படம் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சூசைட் பாயிண்ட் வந்து போயிட்டோம். இது பேர் வந்து க்ரீன் வேலி வியூன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க, க்ரீன் வேலி வியூ ரெண்டுமே வந்து புதுசாக வந்து அந்த க்ரீன் வேலி வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, ட்ரெஸ்ஸு, தைலம், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, 90s கிட்ஸ் கடை பாருங்கள். ஸோ இதுதான் 90s கிட் கடை. ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, எல்லா ஐட்டமையும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது உள்ளார. இந்த மாதிரி கம்மல், ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ போட்டிருக்க பாருங்கள் க்ரீன் வேலி வியூ. ரொம்ப சின்ன இடம் தான், பட் இங்கேயும் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தைலம் மட்டும் இங்கே வாங்கியிருந்தோம். 2 தைலம் வந்து நார்மல் தைலமும், அதுக்கப்புறம் வந்து நீர்லாம் கோத்துக்குச்சு அப்படின்னா ஒரு கார்லிக் தைலம் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப வந்து நெடி அடிச்சுது. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது ஒர்க்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து விற்கிறாங்க. என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமெல் பாய்ஸ் காஃபி ஷாப் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த காஃபி குடிப்பாங்க. ஸோ அந்த போர்டே வச்சுட்டாங்க. அங்கே வந்து காஃபி குடிச்சதுனால அந்த பேர் போட்டு அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். இந்த பேர் வந்து என்னமோ ஃபால்ஸ் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே ஹோட்டல் ஜாகோ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். ஸோ இதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்குது. இந்த ரெசார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து 7 ஸ்டாரோ அந்த மாதிரி ஹோட்டல் தான். ரொம்ப பெரிய ஹோட்டலில் இது ஒன்று. கொடைக்கானலே டாப் மோஸ்ட் ஹோட்டலில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா போகிற வழியில் ஒரு ட்ரீ வந்து காமிச்சாங்க. 500 வருஷம் மரமாக இது. ஸோ இங்கே வந்து இன்னும் அந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர் தான். ஸோ எல்லாமே அவருக்கு வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஸோ ஒரு ஸ்பாட்டுமே இங்கே தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பொறுமையாக காமிச்சாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கூக்கர்ஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து கால் வலி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சைடில் கடையும் ஒரு சைடில் வியூ பாயிண்ட்டும் இருக்கும். இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வியூ எல்லாமே வந்து மிஸ்ட்டு வந்து மறைச்சிருச்சு. இருந்தாலுமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். ஏன்னா வந்து சைடில் கடை, அந்த கிளைமேட்டுக்கு அதுவும் பேசிக்கிட்டே போகிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாக்கு, அதுக்கப்புறம் இந்த வுட்டில் செஞ்ச கப்பு, விநாயகர் அந்த ஸ்டாச்சு எல்லாமே அழகாக இருந்தது. பட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. அதனால நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த மாதிரி தான் டூரிஸ்ட் ஸ்பாட் எதாவது போனீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளைமேட்டும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இங்கேயே வந்து ஃபோட்டோகிராஃபர் கூட இருக்காங்க. நம்ம இந்த கூக்கர்ஸ் வாக்கில் கூட ஃபோட்டோஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் கிளைமேட் வந்து மிஸ்டாக இருந்ததுனால அவங்களே வந்து வாண்டடாக யாரையுமே கூப்பிடல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ இயரிங்ஸு எல்லாமே, குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்தது. பெப்பா பிக் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ஒரு டாய் ஷாப்பில் தான் வந்து
வாங்கியிருந்தோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரேட்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சின்ன பொம்மை அதுவே வந்து 250 350 அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பொம்மை நான் சொல்கிறது. இந்த மாதிரி பெரிய பேகு அது எவ்வளோன்னு கேட்டால் அது வந்து 500 550 அந்த மாதிரி ரொம்ப ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அதனால் வந்து ஒரு குட்டி டாய் மட்டும் பெப்பா பிக் டாய் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ பாப்பா வந்து ரொம்ப அழுவான்றதுனால அது மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கூக்கர்ஸ் வாக்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பிரையான் பார்க் இருக்குது. நீங்கள் அங்கே போகிறதுனாலும் போகலாம். நாங்கள் வந்து போகல. ஏதாவது வந்து சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ டீ தூள் சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ரூம்க்கே வந்து போயிட்டோம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பிரையான் பார்க் கூட போகலாம். ஸோ இந்த கடை நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதனால் இங்கே வாங்கிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் செம்ம மழையாக இருந்தது. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து போயிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆனால் வந்து கரெக்டாக வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 1 hour கிட்டே பெய்யுது, அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நல்லா மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெசார்ட்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் வந்து வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் டீட்டெயில் வந்து நான் தனியாக வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு ஃபுட்டை பற்றி ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இதோட வீடியோ வந்து தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்றது. அவ்வளோதான் கொடைக்கானல் பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.